சொல்லலாம். ஸ்ரீமான் ஸ்ரீனிவாஸ் தீட்சை வைத்தியநாத தீட்சிதருக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அவருடைய 5 காண்டத்துக்கும் அவர் மகான். அவர் தான் ஆதிசங்கரருடைய அம்மாவுடைய ஸ்தலத்தையும் கண்டுபிடிச்சு அங்கே மணிமண்டபம் கட்டினார். இப்போ ராஜாட்ட திரவியம் வாங்கி அவருக்கு எழுதிய அந்த நூலுடைய கடைசி பக்கமும் முதல் பக்கமும் தான் எங்கள்கிட்ட இருக்கு. இந்த நூல் வந்து சிதம்பரத்தில் பரமேஸ்வரர் ரிசர்வ் பண்ணுறவன்ட்ட அவர் இந்த புத்தகம் வச்சிருக்கா. வெளியில் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது 1808 அவர் இந்தூர்லேயே ப்ரெஸ் வச்சு நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு. சம்ஸ்கிருத பெரிய மகா வித்வான், சிருங்கேரியில் ஆஸ்தான வித்வான். அவருடைய குழந்தைகள்லாம் கஷ்டப்படும் போது மகாபரிவாக அவரை கொண்டு ஆதரவு பண்ணி திருடுக்குள்ள தான் வாழ்ந்த இல்லத்தில் அத்தனை பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குழந்தைகள் எல்லாம் குழந்தைகளில் ஒரு பொண்ணு கூட காசியில் பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராக இருக்கா. அதுக்குள்ளே செஞ்சது பெரியவா. அவருடைய பரம்பரையில் உள்ள ஒரு 10 குடும்பம் இங்கே இருக்கா. பரம்பரை பந்துக்கள். அதெல்லாம் நாராயணசாமி சாஸ்திரிங்கிறது சமஸ்கிருதத்தில் 88 நாடகம் பண்ணியிருக்காரு. இவர் பண்ணியிருக்க இந்த நாடகம் எல்லாமே சமஸ்கிருத நாடகம். அப்போ இருந்த சக்கரவர்த்தி சிவாஜி காலத்துல வந்து அந்த நாடகத்தெல்லாம் அவர் பார்த்துட்டு அவருக்கு இந்த ராதாகிருஷ்ணன் சுவாமி படம், இந்த படம், இந்த கொடியில் இருக்கிற படத்தை அவருக்கு சன்மானமாக வழங்கினது அந்த குடும்பத்துக்கு. இங்கே சத்தியாசார சூத்திரம் நாங்கள் எல்லாருமே நாங்கள் சத்தியாசுரம் மாட்டில் கோத்திரம், ஹரித கோத்திரம். மாட்டில் கோத்திரம் இந்தியாவில் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். இங்கே பெரியவா 2 வருஷம் முன்னாடி வந்த போது கூட கேட்டுவிட்டு அப்புறம் வேற ஒருத்தருக்கு அபிவாதம் சொல்லி அது என்ன எங்களுக்கு கேட்டா இங்கே ஒட்டி தான் இருக்கும் அந்த கோத்திரம். நான் அதிகமாக ஒரு 30 வீடு, நாங்கள் 80 வீடு மாட்டில் கோத்திரம். மற்ற பேர் ஒரு 10 வீடு 15 வீடு இருப்போம். கௌதம் கோத்திரம், கௌண்டனி கோத்திரம்லாம். இங்கே இந்த சத்யாசார மகரிஷி, எங்களுடைய மகரிஷியை வந்து நாங்கள் அவரை புறப்பாடு பண்ணி பஞ்சலோகம். நாங்கள் சத்ரபதி சிவாஜிகிட்ட திவானா இருந்தோம் அர்த்தகோத்திரம். அதனால ராஜாட்ட நிறையா பொருள் வாங்கிட்டு வந்து பார்த்து கொள்ளையில தான் எல்லா விக்ரமன் ராஜானா பெரிய கோயில்களில் கூட இருக்காது. எல்லாம் அவ்வளோ மூஞ்சி வந்து பவுன் ஜாஸ்தி. சத்யாகிரம ஐன் பண்ணி பார்த்தோன்னா அப்படி இருக்கும். ஆவணி ஆவட்டம் அன்னைக்கே அவரை பிறப்பாடு பண்ணி வீதியில் வந்த பிற்பாடு அவரோடையே எல்லாரும் சேர்ந்து போய் தான் புனல் போட்டுருவோம். இந்த பரியந்தான் அப்படி தான் நடந்துட்டு மேலத்தாளத்தோட. ரிஷிக்கு வரி கட்டணும், வீட்டுக்கு வீடு ரிஷி வரின்னு கட்டி வாங்கிட்டு போய் கொண்டு சுவாமியை இறக்கி அங்கே தான் சத்யாசாரம் வச்சு புனல் போடுவோம். இந்த சத்யாசார மகரிஷியுடைய மூல விக்கிரகம் இந்த சிலா ரூபத்தில் உள்ளவர் வந்து காசியில் அடித்து கல் அங்கேருந்து 8 மாத காலம் பெரியவா ஸ்ரீனிவாஸ் தீட்சிதர் எங்கள் தாத்தாவுடைய தாத்தா எங்கள் அப்பாவோட தாத்தா சுவாமிநாத ஏரிவாலாம் கட்டப்பட்டு ஒட்டிட்டு வந்தது. அப்போல்லாம் இந்த கூட வசதிகள் கிடையாது. 8 மாதம் நடந்து வந்திருக்காங்க சாமியை ஒட்டின்றது இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த சிவாலயம் ஹரிபிரமேஸ்வரர் சௌந்தரநாயகி ஹரிபிரமேஸ்வரர் அது ஒரு ரிஷிகளால் பூஜைப்பட்ட கோவில். ஹரித கோத்திரத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒரு 30 பேருக்கு ஒரு பொதுவான ஒரு சாமி வச்சுருந்தோம் பவுனில். அந்த பாகம் பிரிக்கிற போது என்ன பண்ணிட்டோம், அதை வந்து தப்பாக எல்லாரும் அது ஆளுக்கு எல்லாரும் பவுன் வேணும் அதை உருக்கணுங்கிற ஒரு இது பண்ணிட்டான். உருக்கின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் பரம்பரையில் யாருக்கு குழந்தை கொடுத்தாலும் எல்லாம் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லாமலே பிறக்குது. உடனே போய் பிரசன்னம் பார்த்து பெரியவாளை பார்த்து கேட்கும்போது அவர் சொன்னால் இதோட பண்ணிடலாம். அந்த பவுனை எங்களுக்கு கிடைக்கல, ஏன்னா அது கறிக்கட்டே ஆகிடுச்சு. அந்த பவுனை உருக்கம் அந்த அம்பாள் என்ன ஆகிட்டுனா கறி ஆகிட்டான். அது இந்த தோஷம் இருக்குது. நீங்கள் ஒரு சிவாலயத்தில் புதுசாக இப்போ நீங்கள் இது பண்ணி அப்போ தான் நீங்கள் இனிமேல் குழந்தைகள்லாம் பிறக்கணும்னு சொல்லி மதுரை மீனாட்சி ஆசை எப்படியோ ஒரு நூல் கூட வித்தியாசம் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மனே அப்படியே இது இந்த சுந்தரநாயகி அது எப்படி செஞ்சு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு இங்கே உள்ள இப்போ எல்லாரும் நாங்கள் பாதி பேருக்கு எங்களுக்கு அதான் குலதெய்வம். நவராத்திரியில் 9 நாள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 9 நாள் ஒருத்தரை தான் உபயோகம். எங்களுக்கு அது 15 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இப்போ ஏற்கனவே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தது. இப்போ 15 வருஷத்துக்கு ஒரு தடவை அவாவா நாங்கள் அண்ணன் தம்பி இப்படியே அதிகமாக போனதுனால 15 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துருக்கு. அது எப்போ அந்த அந்த பக்கத்தில் அமிர்தவல்லி அம்பிகா சமையல காலகண்டேஸ்வரர் அந்த சுவாமி வந்து மகாபரிவா ரொம்ப விசேஷமாக சொல்லுவாள். திருக்கடைகளோட இது ரொம்ப விசேஷம். இங்கே தான் 60 கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு சத்திரமெல்லாம் இருந்தது, எல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்குது. பெரிய கல்கீழ் சத்திரம், நித்திய சாப்பாடு நடந்தது. அப்பேற்பட்ட கோயில் இருக்குது. பக்கத்தில் ராஜகோபுரத்தோட விநாயகர் இருக்கு. அந்த விநாயகர் கோயில் பூமிக்குள்ளே இருந்ததை பெரியவா தான் கண்டுபிடிச்சி கொடுத்தது. கண்டுபிடிச்சி அந்த கோயிலை எழுப்பி விட்டோம். நாராயண தீர்த்தரால் நாராயண தீர்த்தர் தெலுங்கர். எப்போ போனாலும் இப்போ உள்ள பெரியவா என்னை பார்க்கும்போதெல்லாம் காசி கூட போயிட்டு வந்தேன். அங்கே எங்கே அவர் வந்து விசாரணம் அந்த பேர் இந்த சாது மாசத்தில் பார்த்தோன்னே
இருக்காது ஒரு உத்தராட்சத்தமான கும்பலா எங்கே தெரியுமா வந்திருக்காரு அவர் தெரியுமான்னு சொல்லி போட்டார் காசியில். கேட்கறதே என்ன கேட்பான்னா நாராயண தீர்த்தர் போயிட்டு இருக்கலான்னு கேட்பார். அவருக்கு அவ்வளோ பிரியம். அந்த நாராயண தீர்த்தர் முதல் பாடல் பாடினது ஜெய சுவாமி நம்ம கோயிலில். இந்த எங்கள் வரத சரஸ்வதி விநாயகர் 2 பிரகாரம் அந்த கோயிலில். இவர் தான் வரவூருக்கு அவருக்கு வழிகாட்டினார். நாராயண தீர்த்தர் இந்த ஊர் தியாக பிரம்மம் இந்த ஊரில் இந்தியவர்த்தி எடுத்தார். இந்தியவர்த்தி எடுக்கும்போது அந்த காலத்தில் எனக்கு பாட்டி சொல்லுவா, இவ்வளவு தூரம் அவெல்லாம் யாருமே எங்களுக்கு இப்போ ஃபேமஸாக நடக்கிறதெல்லாம் நான் 10வது படிக்கும்போது எங்கள் தாத்தாவோட அம்மா சொல்லுவா, அப்போலாம் இவர் நம்பாத்துல தாண்டா என் பொன்னாத்தில் அவர் நித்திய சோமயாஜி எங்கள் அப்பா சோமயாஜிக்கு அவள் குடும்பத்தையும் சோமயாஜின்னு தான் சொல்லுவார் இந்த ஊரில். அங்கே தாண்டா விஸ்ராந்தி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருக்குவார். அப்போல்லாம் இவர் ஒரு மகானே தெரியாதுன்னு அவெல்லாம் இப்படி வரப்போறாங்கன்னு யாருக்கும் அவளுக்குலாம் தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு இங்கே எங்கள் கிராமத்தை பொறுத்தவரையும் நாங்கள் எல்லாருமே ஒரே சூத்திரமாக வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. 84 வீடம் ஏதோ ஒன்று நாங்கள் தவறாக 1-2 கொடுத்தோம். அதுவே பெரியவா வாட்டை கேட்டு வாங்கிக்கணும்னு சொன்னா இப்போ 19 பார்க்கறதுக்கு பார்த்து யாரையும் கேட்டு கொடுத்துறாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை என்னன்னா, நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், பழைய காலப்படி நம்ம ஊர் பிரச்சனை பிரசவம் வைக்கணும், பல்லாக்கில் வச்சு நம்ம சுமக்கணும், சுமந்து கொண்டாந்து இறக்கணும். ஏன்னா பழசுலாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதை மாட்டு கொண்டாந்து பல்லாக்கு மற்ற ஆசிரியர்கள் போடுறான். நம்ம முதல்ல ஆரம்பிக்கணும். நல்லா கச்சேரி வச்சு நல்லா நம்மள்கிட்ட எல்லாரும் இருக்கோம். எல்லாரும் பந்துக்கள் நம்ம உரியடி போய் வந்தேன்னா 1000 பேர் இருக்கும். எங்கே இருந்தாலும் எல்லாரும் வந்துடுவோம். அது போல் ஒரு சிறப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் வரணும் ஒன்று இது பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப விசேஷமாக நம்ம சத்தியாச்சாரத்தில் சூத்திரம் அனுஷ்டிக்கிறோம். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து எங்கள் மகாபெரிவா எப்போ இங்கே வந்து இருந்தா? மகாபெரிவா இங்கே வந்து இருந்த காலம் எப்போ? மகாபெரிவா ஒரு 50 வருஷம் 50 இயர்ஸ் மேலே. நாங்களாம் ஒரு 6வது 7வது படிக்கிறோம். அப்போ வந்து நான் 7வது படிக்கிற போது சிமிழி கோபால டீச்சர் அவர் இங்கே அவரை வச்சுட்டு நாங்கள் இது பண்ணிடுவோம். வாஜபேயி பெருமாள் கோயில் பக்கத்தில் பேரே யாகசாலைன்னு தான் பேர். அந்த வீட்டுக்கு குருக்கள் இருக்காது. எப்போ பார்த்தாலும் யாராவது யாகம் பண்ணிகிட்டே இருப்போம். எங்கள் பரம்பரை எடுத்தோன்னா 300 தலைமுறை வச்சுருந்தேன். எல்லாருமே நாங்கள் யாகாதி தீட்சா. எங்கள் முன்னோர்கள் யாரா தீட்சான்னு தான் வரும். எல்லாம் யாகாதி தீட்சை தான். சிதம்பரத்தில் இன்னைக்கு போனால் நீ என்ன சொல்லுவார், அங்கே உள்ள எங்கள் கட்டளை தீட்சை நீங்களே எங்கள் சாமி தொடரலாம். எப்படி தொடரணும்? நீங்கள் தீட்சை பெற்றவர், நீங்கள் அதோட ஒஸ்திப்பா எங்களோட நீங்கள் யாகாதி தீட்சா அப்படின்னா நீங்கள் எல்லாம் பரம்பரையாக ஆகும் பண்ண குடும்பம் அப்படின்னு எல்லாமே இப்போ அந்த அளவுக்கு ஒரு இது உள்ளது. இங்கே ஒரு சில நாங்களுக்கு என்னென்னா ஒரு சில ஒரு குடும்பங்கிறாப்புல ஒரு சில இது நடந்துக்கலாம். அதுக்கு ஒரு நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். இந்த சப்தாகத்தை வச்சு அது எதுக்கு சிரமப்படி ஒரு இந்த எந்த அன்னைக்கு அந்த பாயசம் செய்யணும், இன்னொன்று செஞ்சு அதுக்கு செஞ்சு சாயங்காலம் உபன்யாசம் வச்சு செஞ்சோம்னா, ஏன்னா குழந்தைகள் தான் நிறையா ஒரு 20-30 குழந்தைகள் எங்களுக்கு 40 குழந்தைகள் எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காம ஒரு இதாக இருக்குது. அது ஒரு தோஷம் போகணும். பெரியவாக தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். அன்றைக்கே அதை சொல்லி வைப்பா. எங்கள் ஊருக்கு காரில் நடந்து வந்து அந்த ஒவ்வொருத்தரத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்க. பார்த்து தான் ஒவ்வொருத்தரையும் கேட்டான். ஒவ்வொருத்தரெல்லாம் கேட்கும்போது அவன் வந்து சொல்லி இது பண்ணான். அவளுடைய இது பரிபூர்ணமாக மனசு வச்சாதான் அது நடக்கும். அதுக்கு தான் எப்படியாவது பண்ணாங்க. அவளே சொன்னான், ஒரு சாது மாசி வருடம் இங்கேயே நான் பண்ணுவேன் அப்படின்னு, இங்கே விசேஷமான பண்ணணும்னு சொல்லி அந்த வார்த்தையை அவள் சொன்னான். ஒரு பட்டம் பிரசம் வச்சு ஒரு இது கொண்டாந்தா எங்கள் கிராமம் அப்போ தான் எங்களுக்கு. ஏன்னா வேப்பத்தூர் இதே கூட இருந்தது. இதே கூட வேப்பத்தூரில் ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் வேப்பத்தூர் கிராமம் ரொம்ப சீனிச்சு போயிருக்கு. அப்போ பெரியவாழ்கிட்ட வடக்கேந்து ஒரு மகாபெரிவாழ்கிட்ட ஒரு சன்னியாசி வந்தார். அவர் சாது மாசம் வந்துவிட்டு சொன்னார் அவர்கிட்ட பெரியவாழ்கிட்ட, நான் உங்களோட இந்த வருஷம் சாது மாசம் பண்ணலான்னு இருக்கேன் 45 நாள். பெரியவா சொல்லியிருக்கா, ரொம்ப சந்தோஷம், நான் ஒரு வித்தியாபனம் பண்ணுறேன், அதை ஏற்றுப்பேலான்னு கேட்டுருக்கேன். என்ன செய்யணும்? இதெல்லாம் வித்தியாசம் பண்ணி நீங்கள் வேப்பத்தூர் கிராமத்துக்கு போங்க, எல்லா வசதியும் செஞ்சு தான் சொல்கிறேன். அந்த கிராமம் வந்து சிறப்பாகணும். அங்கே நீங்கள் 45 நாள் இருக்கணும்னா அந்த அவர் வந்து இங்கே இருந்ததுனால இந்த வேப்பத்தூரில் இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் என்ன ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி இந்த கடைசி வீட்டில் நாங்கள் இவர் வச்சுருக்கோம். அவர் நித்திய உபாசனம் பண்ணிட்டு பிரகாஷம் காலேஜ்லேயே ப்ரொஃபஸராக இருந்துட்டு தன்னுடைய கடமையை செஞ்சுட்டு ராஜகோபால் கணபாடிகள் திலசனா அவர் தான் அவருக்கு இது பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட விடிய பேசியிருந்தாராம் ஒரு நாள். பெரியவா அவர் வர்ணிப்பார் என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தம். ஒரு நாள் தூங்காம என்கிட்ட பேசியிருந்தார், நம்ம தர்மங்களெல்லாம் குறைஞ்சிட்டு வருது, இப்படி பண்ணணும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இந்த ஸ்ரீ தர்மத்தை சொல்லிக் கொடுக்கணும் சின்ன குழந்தைகளுக்குன்னு
தூங்காமல் பேசியிருந்தார் என்கிட்ட ஒரு 5-6 மாதம். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி நம்ம கொண்டு போகணும், நிறைய திட்டங்கள் வச்சிருக்காருப்பா, கொஞ்சம் நிறைய திட்டங்கள் வைக்கலப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியார் சொல்லுவார். அது போல் வந்து ஒரு உரியடிலாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். ரோகிணிக்கு பஜனை உண்டு. ரோகிணி இந்த பஜனைனா ராமசாமி பாகர்னு இருந்தார், அவரால் சாதிப்பட்டு 9 பேர் அன்னைக்கு இதை சாதனை பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க. ரோகிணி பஜனை ஒவ்வொரு மாசமும் ரோகிணி, அட்சய திருதியை, சிவராத்திரி, எல்லா காலத்திலும் அதுக்கு எல்லாரும் உபயதாரம் இருக்காங்க. அந்த அத்தனை நாளுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு உபயோகம் பண்ற மாதிரி இருக்கா. ரொம்ப சிறப்பாக நடக்கும். இரவு ஒரு 12 மணி சமயத்தில் 1 மணி கூட நாங்கள் மறுநாள் பள்ளிக்கூடம் லீவாக இருந்துன்னா ஒன்று கூட நாளே பண்ணுவோம். டியூட்டியாக இருந்தால் எல்லாரும் டியூட்டிக்கு போகணுமே, வேலை பார்க்குறமேங்கிறதுக்காக இது பண்ணுவோம். எப்படி 12 ஆயிடும், குறைச்சலாக 12:30 மணி வரையும் திவ்யநாமம் தோடைமங்கலத்துலேருந்து ஆரம்பிச்சு முறையாக குரு கீர்த்தனை எல்லாம் பாடி தீபம் எடுத்து வச்சு திரும்ப டோலோசோ பரியக்கம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கோம். மார்கழி வீதி பஜனை ஒரு எப்படியாக தான் 50 பேர் போவோம். மார்கழி வீதி பஜனையில் 50 பையங்க எங்கள் பையங்க வெளுத்து கட்டிடுவோம். பஜனை மார்கழி பஜனைலாம் எல்லாரும் நாமாவளி அவ்வளோ ஆனந்தமாக பண்ணுவோம். ஒரே ஒரு படம் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல கிடைக்கும். எல்லா பையங்களுக்கும் அது சேமத்தை கொடுக்கணும். அதுக்கு தான் முயற்சி பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னாலும் இந்த இதுதான் சப்தாகம் வைக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஏதாவது தட்டி போடுறது எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி வந்துட்டா பண்ணோம். அது எங்களுக்கு ஒரு சிறப்பு. அது தீர்த்த பெரியவாலாம் ஆழ்ந்தையெல்லாம் போல மகான்கள்லாம் அந்த பரம்பரை அது என்னென்ன ஒரு காரியம் அப்படின்னு நாங்கள் யோசனை பண்ணிகிட்டே இருக்கோம். இதான் என்ன அன்னைக்கு தாமதீச்சர் கூட உபன்யாசத்தில் சொல்கிறேன், இதான் இப்படி பண்ணுங்கோ, நீங்கள் பண்ணால் இந்த தோஷம் போகணும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதுக்குள்ள இப்போ பெருமாவளியே போட சொல்லுவாங்க. இந்த பையன் அன்னைக்கு சொன்னாப்புல இந்த உபன்யாசத்தை போடணுப்பா நம்ம டெய்லியும் அந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். சந்தோஷம்.